ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், ஓணம் பண்டிகை வந்துட்டுருக்குது. ஓணம் பண்டிகை வந்து அவங்களுக்கு வந்து மலையாளிஸுங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல். அவங்களுக்கு ரொம்ப கிராண்டாக அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓணம் பண்டிகையில் மலையாளத்தில் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாகவும் பிரைட்டிங்காகவும் ரொம்ப க்ளோவாகவும் நீங்கள் அதாவது நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்தது அப்படின்னு எனக்கே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அந்த மாதிரி கேரளா டிப்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மலையாளக்காரங்களாம் எப்படி வந்து ஃபேஸை வந்து ஒரு எப்படி அழகாக வச்சுக்கிறாங்க, முடியை எப்படி வச்சுக்கிறாங்க, பராமரிப்பாக எப்படி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேரளா டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அதை வந்து அதைப்படி நீங்கள் வந்து ஒரு 3 days நீங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அதாவது வீட்டில் இருக்கிறதே தான். இப்போ வந்து பியூட்டி பார் போகிறவங்க ஃபேஷியல் பண்ணிக்குவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் பண்ண முடியும். இந்த வேலை செய்கிறவங்களாம் வந்து பியூட்டி பார் போகிறதுக்கு டைமே இருக்காது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வந்து ஃபேஷியல் மாதிரி நீங்கள் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். ஹோம் டிப்ஸு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் தயிர், 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தயிர் போட்டுக்கோங்க. நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிச்சு போகக்கூடாது. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரெண்டு தயிர், 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் காப்பித்தூள். நம்ம என்னடா குடிக்கிறது சாப்பிட்றது சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. காப்பித்தூள் வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். அது வந்து அது ஒரு மேஜிக் மாதிரி, யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு காப்பித்தூள் வந்து 2 ஸ்பூன், தயிர் வந்து 2 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், தக்காளி ஜூஸ், இது எல்லாமே 4மே லெமன் ஜூஸ், இது வந்து 5மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஓணம் பண்டிகை வந்து அது முன்னாடியே நீங்கள் பண்ணிக்கோங்க. அது முன்னாடியே ஒரு மார்னிங் நீங்கள் பண்ணிக்கோங்க. குளிச்சுட்டு வந்து அந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கோங்க. நான் சொன்னது பூரா ஃபேஸ் பேக் போட்டு 1 hour நல்லா ஊற வச்சு நல்லா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடணும். தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும், வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். நீங்கள் வந்து வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பன்னீர் எடுத்து வாஷ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபேஸ் பேக் போட்டவுடனே ஃபேஸ் வாஷ் போட்டு மூஞ்சி கழுவிடுறாங்க. அப்புறம் சோப்பு போட்டு மூஞ்சி கழுவிடுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அது தப்பான இது. அதை நீங்கள் பேக் போட்டு பிரயோஜனமே கிடையாது இன்னும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி போட்டு நல்லா ஃபேஸை கழுவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் சோப்பு போடக்கூடாது, ஃபேஸ் வாஷ் போடக்கூடாது, எதுவுமே நீங்கள் பவுட்ரு கூட போடக்கூடாது. அதுக்கு மறுநாள் நீங்கள் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியும். நீங்கள் 2 days நீங்கள் இதே போட்டுட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்னஸ்ஸாக தெரியும். என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் வந்து 2 ஸ்பூன் கெட்டி தயிர், 2 ஸ்பூன் காப்பித்தூள், 1 ஸ்பூன் தேன், தக்காளி ஜூஸ், லெமன் ஜூஸ், இது எல்லாமே போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அழகாக இருக்கணும், ஷைனிங்காக க்ளோவாக இருக்கணும்னா முட்டையின் வெள்ளைக்கரு இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மஞ்சக்கருவை வந்து விட்டுருங்க. வெள்ளைக்கரு மட்டும் அப்படியே லைட்டாக அது மட்டும் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல்னால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் வியூஸ் மட்டும் ரொம்ப வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் டிப்ஸ்லாம் காத்துட்ருக்கேன். தேங்க்யூ.